மிதுன ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசி ரொம்ப டாக்கட்டிவாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. டெலிகாமில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மிதுன ராசி. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த டெலிகம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்கும். ஒரு தெரியாத நபர்கள்ட்ட கூட ரொம்ப ஈஸியாக பேசிடுவாங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ராசியில் ஸ்டார்டிங்கில் குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கிரீடினஸ்ஸாக இருக்கிறது, மயக்கமாக இருக்கிறது, ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கிறது, ஆண்கள் நிறைய அந்த அவமானத்தை சந்திப்பாங்க. ஏன்னா எப்பயுமே ஜென்மத்தில் குரு இருந்தாருன்னா ஒரு அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. இது மாறணும் அப்படின்னா இவங்க வந்து காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதேனும் தெய்வங்கள் கோயிலுக்கு போயிட்டு மாதம் ஒரு தடவையாவது போயிட்டு வர்றது நல்லது. இப்போ அதுக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோயில், அந்த அழகர் கோயிலேருந்து அந்த நீங்கள் மேலே பழமுதிர்ச்சோலைக்கு ஒரு பாதையில் நடந்து போவாங்க. அந்த மாதிரி நடந்து போய் தூரமாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது ராசியில், அதாவது ஜென்மத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வர்றது எப்போன்னா ஜூனுக்கு அப்புறம் தான் வருது. அப்போ அது வரைக்கும் இவங்க பெரிய முடிவுகள் எதுவுமே எடுக்க முடியாது. ஜூனுக்கு அப்புறம் எடுக்கிற முடிவுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும்.